الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீங்கள், நல்லடியார்கள், அதே போன்று இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. நாங்கள் தொடர்ச்சியாக 2 வாரங்களாக மதீனாவுடைய சிறப்பும் அதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் மதீனாவிலே வாழக்கூடிய நாங்கள், மதீனாவிலே இருக்கக்கூடிய நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த மதீனாவிலே எந்தெந்த ஒழுங்குகளை பேணி வாழ வேண்டும் என்பது பற்றி ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். அதிலே முதலாவது, எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டிய முதலாவது விஷயம், நான் மதீனாவில் இருக்கின்றேன், மதீனாவில் நான் தொழில் புரிவது என்பது, மதீனாவில் நான் வாழ்வது என்பது, மதீனாவில் வேறு வேறு சேவைகளில் ஈடுபடுவது என்பது அல்லாஹு தாலா எனக்கு தந்த ஒரு பெரியோரு பாக்கியம், பெரியோரு நிஅமத். அப்படியா இல்லையா? சொல்லுங்க. அந்த ஒரு எண்ணம் எங்களோட உள்ளத்தில் ஆழ பதியணும். சரியா? நான் எங்கே இருக்கிறேன்? மதீனாவில் இருக்கிறேன் என்ற அந்த எண்ணம், அதே பெரியோரு நிஅமத், எனக்கு அல்லாஹ் தாலா தந்த ஒரு பெரியோரு கிஃப்ட் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் தாலா ஒரு நியமத்தை தந்தால் நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? அடிக்கடி நன்றி செலுத்தி கொண்டிருந்தால்தான் தொடர்ந்தும் மதீனாவில் வாழலாம். அப்படியா இல்லையா? அந்த கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வீணாக்கி போட்டு நன்றி உள்ளவர்களாக வாழல என்று சொன்னால் சில நேரங்களில் அல்லாஹு தாலா எங்களை என்ன செய்வான்? தண்டிப்பான். அந்த தண்டனை எப்படி வரும்ன்றது தெரியாது. சரிதானே? இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், இந்த மதீனாவுக்கு என்று சில விஷயங்கள், சில சிறப்புக்களை நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். இந்த சிறப்புகளுக்காகவே இந்த மதீனாவை நாங்கள் என்ன செய்யணும்? நேசிக்கணும். இந்த மதீனாவை நேசிக்கணும். ரசூலுல்லாவும் இந்த மதீனாவை என்ன செஞ்சாங்க? நேசிச்சாங்க. நாங்களும் என்ன செய்யணும்? மதீனாவை விரும்பணும். மதீனாவை பற்றி மோசமாக பேசுறது எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மதீனாவில் உள்ளவங்க மோசமாக இருக்கலாம், ஆனால் மதீனா என்ற அந்த ஊர் புனிதமானது. அப்படியா இல்லையா? ரைட். இந்த ஒரு விஷயம் எங்களோட உள்ளத்தில் வரும். நான் மதீனாவை நான் விரும்புகிறேன், மதீனாவை நான் நேசிக்கிறேன். ரசூலுல்லாவும் அந்த நேரத்தில் மதீனாவை நேசிச்சாங்க. மதீனாவில் மோசமானவர்கள் இருக்கலையா? முனாஃபிக்கீங்கள் இருக்கலையா? ரசூலுல்லாஹ் முனாஃபிக்கீங்கள் இருக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி மதீனாவை வெறுத்தாங்களா? இருக்கிறவங்க இருந்துட்டு போட்டும், வாழ்றவங்க வாழ்ந்துட்டு போட்டும், பாவம் செய்கிறவங்க பாவம் செஞ்சுட்டு போட்டும், ஆனால் நான் மதீனாவை நேசம் கொள்றேன் அந்த எண்ணம் எங்கள்கிட்ட வரணும். இது 2வது. 3வது விஷயம், இந்த மதீனாவில் வாழ்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு எங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற அந்த விஷயத்தில் நாங்கள் முயற்சி செய்யணும். அதே நேரத்தில் நன்மைகளை செய்கிறதுல எப்படி நாங்கள் முயற்சி செய்கிற அதே நேரத்தில் பாவங்கள் செய்கிறதையும் விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இங்கே ஒரு மதீனாவில் மஸ்ஜிது நபவியில் ஒரு நன்மை செய்கிறதுக்கும் வெளியில் ஒரு நன்மை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம மாற்றியும் பார்க்கணும். மதீனாவில் இருந்து கொண்டு ஒரு பாவம் செய்கிறதுக்கும் அதுக்கு பின்னால் வெளியே வேறொரு இடத்துல இருந்து பாவம் செய்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கின்றது. அப்படியா இல்லையா? அந்த ஒரு பாவம் ஒரு பெரிய ஒரு பாவமாக எல்லா இடத்துல என்ன செய்யப்படும்? கணிக்கப்படும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது 4வது விஷயம், மதீனாவில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. என்ன பிஸ்னஸ்? வியாபாரத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? ஈடுபடணும். அதில் நாங்கள் ஒரு நாளும் கோட்டை விட்டுறக்கூடாது. என்ன வியாபாரம்? மறுமைக்கான வியாபாரம். அதை எப்படி நாங்கள் செஞ்சு கொள்ளலாம்? நம்மளுக்கு ஒரு வியாபாரம் செய்கிறோம், ஒரு வியாபாரத்தில் அந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்குதுன்னா விட்டு போட்டு போவோமா? தூங்குவோமா? 24 இல்லை 48 மணித்தியாலம் தான் தூங்கி தூக்கம் முழிச்சு நம்ம வியாபாரம் செய்யறண்டாலும் செய்வோம். அது கூடுமா கூடாதா? ஏன்னா அந்த நாள் போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. இது கூடுமா கூடாதா? கூடும். ஏன்? அதை விட்டு போட்டு நம்ம தூங்கினோம்னா நம்ம தான்
குத்தவாளி. அதே மாதிரி நம்ம எப்படி உலக விஷயங்கள் எப்படி நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறோம், அந்த 4 வாரத்துக்கு முன்னால் அந்த சீசன் வருவதற்கு முன்னால் ஏற்பாடு செய்கிறோம், சாமானை வாங்குகிறோம், எல்லாம் செஞ்சு நம்ம என்ன செய்கிறோம், ரெடி பண்ணி வைக்கிறோம். எதுக்கு? அந்த நாள் வருகின்ற நேரத்தில் ஒரு கிழமை தான் அந்த நாள் நிற்கும், அதில் நம்ம கூடுதலான லாபங்களை பெறணுன்றதுக்கு. அதே மாதிரி இந்த மதீனாவில் இருக்கிற நேரத்தில் மறுமைக்கான லாபங்கள், பல மடங்கு லாபங்கள் எடுத்து தரக்கூடிய ஒரு விஷயம்தான் மஸ்ஜிதுன். அதில் ஒரு தொழுதால் தெரியும் உங்களுக்கு. எப்போ எங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அங்கே போய் தொழு. அது சுன்னத்து தொழுகையாக இருக்கலாம், ஃபர்து தொழுகையாக இருக்கலாம். ஃபர்து தொழுகைக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதா, தொழுதுட்டு வரும். எந்த நேரமுமே இல்லை, தொழுகை தடை செய்யப்படாத அந்த நேரங்களில் நாங்கள் வாரோம், எங்களுக்கு 2 ரக்காத் தொழுதுட்டு போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, தொழுதுட்டு போவோம். இதே தொழுகையை நாம் குபா பாலியில் தொழுதா அல்லது கிப்லத்தீனில் தொழுதா இந்த நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இது நாளைக்கு மறுமை நாளில் எங்களுக்கு நன்மைகள் இல்லாத நேரத்தில் இதுகள் எல்லாம் என்ன செய்யும், இந்த மஸ்ஜிது நபையில் தொழுத 2 ரக்காத்து தான் எங்களை என்ன செய்யும், சுவர்க்கத்துக்கு எல்லாம் சமனாயிருக்கும். ஆனால் எங்களை சுவர்க்கத்துக்கு தள்ளுறதுக்கு எது காரணமாயிருக்கும், இங்கே தொழுத அந்த 2 ரக்காத்து அறிய. அதனால் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதை ஒரு சாதாரண இதை செஞ்சு நம்ம சுவர்க்கம் போக போகிறோமா, 50 ஹலாலா கொடுத்து நம்ம சுவர்க்கம் போக போகிறோமா சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது. அந்த 50 ஹலாலா தான் நாளைக்கு ஒரு மறுமை நாள் எங்களுக்கு ஹெல்ப்பாக அமையும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை நாங்கள் சில நேரங்களில் நம்ம இன்னொருத்தரை பார்த்து சிரிச்சிருப்போம், அந்த சிரிப்பு ஒரு மட்டும் சிரித்தது தான் எங்களை சுவர்க்கம் போகிறதுக்கு காரணமாகவும் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு கேலஸாக விட்டுட்டு போயிடக்கூடாது. எப்பப்போ நன்மைகள் செய்கிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ செஞ்சுட்டு போவோம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக மதீனாவில் இருக்கிற நாங்கள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அப்படியே இல்லையா சொல்லுங்க. நம்ம லீவுக்கு போகிறோம் அல்லது எக்ஸிட் போகிறோம், நம்மளை ஊரில் உள்ளவங்க எப்படி பார்க்கணும், இவர் மதீனாவிலிருந்து வந்திருக்கிறார், இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கும். ரியாதில் இருந்து ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு போறாரு, மதீனாவிலிருந்து ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு போறாரு, 2 பேரும் எக்ஸிட் போறாங்க. 2 பேரையும் ஊர் மக்கள் என்ன செய்வாங்க, வித்தியாசமா தான் பார்க்கும். ஒன்றா பார்ப்பாங்களா? இல்லை. ஏன் வித்தியாசமா பார்க்குறாங்க? நீங்க என்னமோ வானத்திலிருந்து விழுந்தவங்களா? இல்லை. நீங்க மதீனாவில் வேலை செஞ்சதுக்காகத்தான் உங்களை வித்தியாசமா பார்க்குறாங்க. அப்படியா இல்லையா? ரைட். அப்ப அதனால எங்கள்கிட்ட என்ன செய்யணும், அந்த வித்தியாசம் ஏற்படும். நான் 20 வருஷம் 30 வருஷம் மதீனாவில் வேலை செய்கிறேன், என்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, நான் தொழாதவனாகவே இருக்கிறேன், நான் பொய் சொல்றேன், என்கிட்ட பொய்யே இருக்குது, பிரயோசனம் இருக்குமா? இல்லை. நாங்கள் எப்பயும் எங்களோட குழந்தைகளுக்கு மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிடும். ஏன் இந்த நாட்டில் தான், இந்த இடத்துல தான், இந்த ஊரில் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குச்சு. இங்கிருந்து தான் இந்தியாவுக்கும் இஸ்லாம் போனிச்சு, இலங்கைக்கும் இஸ்லாம் போனிச்சு. இந்த இடத்திலிருந்து நாங்கள் போகிற நேரத்தில், எக்ஸிட் போகிற நேரத்தில் வந்த வஹியை சுமந்து கொண்டு போகணும். அப்படியா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், சுமந்து கொண்டு போகணும். நம்மளை பார்த்து இந்தியாவில் ஒருத்தர் தான் எங்களை பார்த்து திருந்துறாருன்னு சொன்னால் அதே எங்களுக்கு சுவர்க்கம் போகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால நாங்கள் எவ்வளவு முன்மாதிரியாக இருக்கலுமோ அந்த அளவுக்கு எங்களோட பொருளாதார விஷயமா இருக்கலாம், இப்போ சொல்லப்பட்ட அந்த குடும்ப விஷயங்களாக இருக்கலாம். மற்றவங்க வெளியில் சில பேர் இருப்பாங்க, வெளியில் நல்லா இருப்பாங்க, ஆனால் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்கள விட மோசமான ஆட்கள் யாருமே இருக்கிறாங்களா இல்லையா? வெளியில் மாஷா அல்லாஹ் கொடுக்குறாங்க, பள்ளி கட்டி கொடுக்குறாங்க, மதரசா கட்டுறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, ஆனால் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு கொப்பி வாங்கி கொடுக்க மாட்டார். மனைவிக்கு அவட ஆசைகளை தீர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு சாப்பாட்டை வாங்கி கொடுக்க மாட்டார். அவள் விரும்புகிற சாப்பாட்டை வாங்கி கொடுக்க மாட்டார். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவர் ஆக மோசமானவராக இருப்பார். வெளியில் நேரத்தில் அப்படி அல்ல. நாங்கள் எல்லாருக்கிட்டையும் முன்மாதிரியாக, நம்மளோட குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், எல்லோரிடத்திலையும் நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், வஹி இறக்கப்பட்ட இடம். இந்த இடத்திலிருந்து தான் இஸ்லாம் எல்லா உலகம் முழுக்க பரவியது. அந்த இடத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. இந்த பூமியில தான் ரசூலுல்லாஹ் நடமாறினாங்க, சஹாபாக்கள் நடமாறினாங்க. இவங்களோட வாழ்க்கைக்கு மாத்தமாக என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது,
இருக்கக்கூடாது. அவங்களோட செயற்பாடுகளுக்கு மாற்றமாக என்னுடைய செயல்பாடுகள் அமையக்கூடாது. அப்படியா இல்லையா? அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோப பார்வை தான் எங்களுக்கு வந்து என்ன செய்யும், வந்து இறங்கும். அதனால வந்து அந்த சஹாபாக்களாக இருக்கலாம், நபிமார்கள், அந்த ரசூலுல்லாஹ் இருக்கலாம், இவங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மாற்றமாக எதுவுமே செய்யக்கூடாது. அடுத்தது, ஏற்கனவே நான் சென்ற பாடத்தில் சொன்னது போன்று இந்த ஊரில் இந்த இடத்துல வந்து வித்அத்துக்களை செய்கிறத விட்டு நாம் என்ன செஞ்சிடணும், தவிர்த்து கொள்ளணும். வித்அத்துக்கள் இந்த இடத்துல செய்கிறன்றது அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், முழு சமுதாயத்துடைய சாபம் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு வித்அத்தை உருவாக்குறதா இருக்கலாம், ஒரு வித்அத் செய்யக்கூடியவருக்கு நம்ம ஒரு விதத்தை உருவாக்கக்கூடியவருக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்குறவங்களா இருக்கலாம். இரண்டுமே பெரிய பாவங்கள் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த ஊரில் வாழ்கிற நேரத்தில் வருகின்ற கஷ்டங்கள் என்ன செய்யணும், பொறுமையாக, அது சூடாக இருக்கலாம், குளிராக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை பொறுமையோடு நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஊர்ல வாழ்றவங்க யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. பொதுவாக இன்னொரு முஸ்லிமுக்கு நம்ம தொந்தரவு பண்றது வந்து அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இலங்கையில் இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண கூடாது, யாரையும் நோவினைப்படுத்த கூடாது, யாருடைய உள்ளமும் நோகிற மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. ஆனால் மற்ற இடங்களை விட இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொருத்தரோட மனசை நோகடிக்கிறோம், மற்றவருக்கு வந்து நாங்கள் டிஸ்டர்பாக இருக்கிறோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பாவமாக மாறும். சரிதானே? அடுத்தது வந்து இந்த இடத்துல தான் இருந்துதான் இஸ்லாம் பரவியது. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், எங்க இடத்துல, அதாவது மஸ்தர் என்ன சொல்ற, இங்கிருந்து தான் எல்லாம் போயிடுச்சு, அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து இருக்கிறோம். இஸ்லாம் ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கிறோம், ரைட். இங்கிருந்து தான் எல்லா இடத்துக்கும் போனிச்சு, ரைட். ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற நம்ம ஆஃபீஸை பத்தி தெரியணுமா இல்லையா, விஷயங்களை தெரியணுமா இல்லையா, மற்ற இடங்கள்ல என்னென்ன வேலை நடக்குதுன்னு தெரியணுமா இல்லையா, ரைட். இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும், இங்கிருந்து தான் இஸ்லாம் பரவியது. முடியுமானவரை இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நம்ம நேரங்களை செலவழிக்கணும், முயற்சிகள் செய்யணும். அப்படியா இல்லையா? இந்தியாவிலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னால வந்த மாதிரியே நான் திரும்பி போறேன்னு சொன்னா, தெரியாமலேயே போறேன், குர்ஆன் ஓத ஓதாமலேயே போறேன். நல்லமா இது? ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு அட்வைஸ், இங்க வந்தா என்ன செய்யுங்க, நீங்க மஸ்ஜிது நபவி இருக்குது, இங்க படிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இந்த இடத்துல வந்து நாங்க குர்ஆன் ஓத தெரியாம போறோம், உது செய்ய தெரியாம போறோம், தொழுறதுக்கு தெரியாம போறோம்னு சொன்னா நல்ல விஷயமா? அதோ யாராலையும் ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம இருக்கிற இங்கிருந்து தான் நம்மளுக்கு இஸ்லாம் வந்துச்சு, இங்கே வந்துட்டோம்னு சொன்னா, இங்கிருந்து நாங்க இஸ்லாத்தை படிக்கலன்னு சொன்னா வேற எங்கேயும் போய் படிக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம நாட்டுக்கு போனோம்னு சொன்னா மார்க்கம் படிக்கிறத விட்டாலும் வெள்ளிக்கிழமை ஹுத்துபாவுக்கு நேரத்துக்கு போறதுக்கு கூட நாள் சந்தர்ப்பம் கிடைக்குமான்றது சொல்லுங்க, அவ்வளோ பிஸி ஆகிடுவோம். அப்படியா இல்லையா? அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி குர்ஆன் ஓத தெரியலையா, ஓதுறதுக்கு நாங்க இங்கிருந்து தான் சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுறதுக்கு பழகினாங்க, இங்கதான் குர்ஆனே இறங்கிச்சு. இங்கிருந்து போற நாங்க குர்ஆன் ஓத தெரியாது, குர்ஆன் உள்ள விஷயங்கள் தெரியாதுன்னு சொன்னா எங்களை விட நஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது. அதனால குர்ஆன் ஓத தெரியாதா, ஓதுறதுக்கு நாங்க படிச்சு கொள்ளணும். மார்க்கம் தெரியாதா, தொழ தெரியாதா, நோன்பு பிடிக்க தெரியாதா, அல்லது பெற்றோர்களோட நல்ல முறையில் நடக்க தெரியாத, என்னென்ன கடமைகள் எனக்கு இருக்குது, குடும்பத்தோட எப்படி வாழணும்னு தெரியாத, இதெல்லாத்தையும் நம்ம இங்கிருந்து நம்ம படிக்கலன்னு சொன்னா வேற எங்கேயும் படிக்கிறதுக்குரிய சான்ஸ் எங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் நீங்க சொல்லலாம், இப்பதான் கூகுள் இருக்குது, யூடியூப் இருக்குது, அடிச்சா வரும். யூடியூப்ல நாங்க ஒரு வீடியோ பார்க்கறதுக்கும் நேரடியா இருந்து ஒரு உஸ்தாதுக்கு முன்னால இருந்து படிக்கிறதுக்கு முன்னால வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப நம்ம இருக்கிறோம், எங்களை சுத்தி ரஹ்மத் இறங்கி கொண்டே இருக்குது, மலக்குமார்கள் பாதுகாத்து கொண்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அமைதி எங்களுக்கு இறங்கி கொண்டே இருக்குது. இதே நேரத்துல நாங்க கூகுள்ல போய் யூடியூப்ல போய் ஒரு பார்க்குறோம்னு சொன்னா இது கிடைக்குமா? யூடியூப்ல அதை பார்ப்போம், அடுத்த நிமிஷம் என்ன செய்யும், வருவான் சைத்தான், திசையை மாத்துவான், யூடியூப்ல வேற எங்கேயோ போகும். அது போனா அப்படியே தொடர்ந்து போகுமா இல்லையா? நானும் நீங்களும் மனுஷனா இல்லாட்டி மலக்கா?
இது நான் சொல்றது பிழையா சரியா? சரி. அதனால வந்து அதெல்லாம் இருக்கட்டும், அது நாங்கள் ஃப்ரீ ஆகிக்கிற நேரத்தில் அப்படி செஞ்சு கொள்றது அது வேற விஷயம். ஆனால் ஒரு இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் படிக்கிறன்றது வந்து மிகவும் சிறந்த ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாங்கள் படித்து கொள்வது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த இடத்துல இருந்து நாங்கள் போகிற நாங்கள் மார்க்க விஷயங்களை படித்து கொள்வது எங்களோட கடமையாக இருக்குது. அதே நேரத்தில் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். என்னன்னு சொன்னால், யாரும் ஏமாந்துடக்கூடாது. என்ன ஏமாத்தம்? நான் மதீனாவில் 10 வருஷம் 20 வருஷம் இந்திக்கிறேன், நான் மதீனாவாசி, நான் மௌத்தா போனால் இங்கே தொழுறல்ல, நோம்பு பிடிக்கிறல்ல, மற்றவங்களோட நல்ல முறையில் நடக்கிறல்ல, கொடுக்கல் வாங்கல்ல மோசடி போய் எல்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு பெருமை என்ன? நான் மதீனாவில் இருக்கிறேன், நான் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் ஹோட்டலில் வேலை செய்கிறேன். பாங்கு சொன்னா பள்ளிக்கு போகிறாரா, அங்கே இருக்கிறாரா? ரைட். இப்படி இருந்துட்டு நம்ம பெருமைப்படையலுமா? நம்ம மதீனால ஈக்கிறோம், மதீனால வேலை செய்கிறோம், ஹரத்துக்கு பக்கத்தில் ஹோட்டலில் ஈக்கிறோம், இல்லை ஹரத்தில் தான் வேலை செய்கிறோம்னு சொன்னாலும் நம்ம தொழல்லன்றதுக்காக வேண்டி எல்லாம் சுவர்க்கத்தில் போடுவானா? நாளை மறுமை நாள் எல்லாம் மதீனா வாசியில் எல்லாம் வாங்க சுவர்க்கத்துக்கு போங்க, மதீனால வேலை செஞ்சவங்கலாம் வாங்க சுவர்க்கத்துக்கு போங்க, ஹரத்தில் வேலை செஞ்சவங்க வாங்க சுவர்க்கத்துக்கு போங்க சொல்லுவானா? இதை வச்சு நம்ம இந்தியாவில் இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் மதீனாவில் இருந்தாலும் இருக்கிற இடத்த வச்சு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அதை வச்சு அல்லாஹ்தால எங்களுக்கு மறுமையில முடிவு தரப்போறல்ல. ஆனால் எங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நன்மை செஞ்சால் அதுதான் எங்களுக்கு பிரயோசனமாக அமையும். அந்த அடிப்படையில் நாங்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாது. நான் மதீனாவாசி, நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன், எனக்கு ஹரம் கிட்ட இருக்குது, நான் ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ல போறேன், செலவாத்து சொல்றேன்றதுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. அதனால நம்ம மதீனாவில் இருக்கிற நாங்கள் அமல்களையும் சேர்த்து செய்யணும். இந்த அமல்கள் தான் எங்களை வந்து என்ன செய்யும்? சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும். அதனால வந்து நாங்கள் அந்த ஏமாற்றம் எங்களுக்கு சில நேரங்கள் என்ன செய்யும்? வந்துடும். சைத்தான் அப்படித்தான் எங்களை திசை திருப்புவான். சொல்லுவாங்க, இப்படி குளத்தில் இருக்கிற மீன், தண்ணீருக்குள் இருக்கிற மீன் என்ன செய்யணும்? குளிக்கணும். அது தண்ணிக்குள்ள மீன் இருக்குது, அது குளிக்கணும், அதுக்கு தேவையில்லை. அப்ப இப்படியான சில சில விஷயங்களை தான் எங்கிட்ட இப்ப சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, ஒருத்தரோட பேசின நேரம், அவர் பள்ளியில உள்ள ரூம்ல தான் தங்குறார். அவர் ஒரு டீச்சர், பள்ளியில் உள்ள ரூம்ல தான் தங்குறார். ஆனா அவர் என்ன செய்யறல்ல? தொழுவுறல்ல. அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்லுவாரு? இதைத்தான் சொல்லுவாரு, குளத்தில் உள்ள மீன் குளிக்கணுமா, நான் பள்ளியில் இருக்கிற நான் தொழுவணுமா? இது சரியா? இது யாரோட ஊசலாட்டம்? சைத்தானுடைய ஊசலாட்டம். இந்த விஷயங்களை வச்சு நாங்கள் ஒரு நாளும் ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் அவனுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.